ओम शांति अव्यक्त समिज्ञை 16 मई 2024। खुशनसीब उसे कहा जाता है जिसके जीवन में मुख्य प्राप्ति श्रेष्ठ संबंध, श्रेष्ठ संपर्क, सच्चा स्नेह, सर्व प्रकार की संपत्ति और सफलता की हो। பாபா சொல்றார், குஷ்நசீப் அதிர்ஷ்டசாலி என்று யாரை அழைப்போம் என்றால், யாருடைய வாழ்க்கையிலே முக்கியமான பிராப்திகளாக சிரேஷ்டமான சம்பந்தம், சிரேஷ்டமான தொடர்பு, உண்மையான அன்பு, அனைத்து விதமான செல்வம் மற்றும் வெற்றி நிறைந்திருக்குமோ அவர்களைத்தான். மிக உயர்ந்த சம்பந்தம், தொடர்பு, உண்மையான அன்பு, அனைத்து விதமான செல்வங்கள் மற்றும் வெற்றி, இவையெல்லாம் யாருக்கிட்ட இருக்கோ அவர்கள் அதிர்ஷ்டசாலிகள், குஷி நிறைந்தவர்கள் அப்படின்னு சொல்லலாம். ये पांचों प्राप्तियां आप बच्चों को है. இப்ப குழந்தைகள் உங்களுக்கு இந்த 5 விதமான பிராப்திகளுமே இருக்கின்றன. आपका अविनाशी बाप के साथ संबंध और संपर्क है. தங்களுக்கு அழிவற்ற தந்தையுடன் சம்பந்தம் மற்றும் தொடர்பு இருக்கிறது. பாபா அழிவற்றவர். அவர் கொடுக்கக்கூடிய பிராப்திகள், ஆஸ்தி எல்லாமே அழிவற்றது தான். இதை நாம அனுபவம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். सर्व संबंधों का स्नेह भी एक से प्राप्त है और अविनाशी संपत्ति से भी भरपूर हो. सफलता आपका जन्म सिद्ध अधिकार है, तो इसी खुश नसीबी के नशे में रहो. அனைத்து சம்பந்தங்களின் அன்பும் கூட அந்த ஒருவரிடமிருந்து பிராப்தியாக கிடைக்கிறது மற்றும் அழிவற்ற செல்வத்தினாலும் நீங்கள் நிரம்பியவர்களாக இருக்கிறீர்கள். சம்பந்தம் கிடைக்கிறது, அதன் மூலம் கிடைக்க வேண்டிய எல்லா பிராப்தியும் கிடைக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அழிவில்லாத செல்வச் செழிப்பு நிறைந்தவர்களாக நம்ம ஆகிறோம். பாபா சொல்றார், வெற்றியோ உங்கள் பிறப்புரிமையாக இருக்கின்றது. அதனால் இந்த ஒரு குஷி நிறைந்த நிலையிலேயே, அதிர்ஷ்டசாலி நிலையிலேயே அந்த போதையில் இருங்கள். நான் எப்பேற்பட்ட அதிர்ஷ்டசாலி ஆத்மா, எனக்கு ஈஸ்வரிய சம்பந்தம், சகல பிராப்திகள், செல்வம், வெற்றி எல்லாமே என் வாழ்க்கையிலே பாபா மூலம் கிடைச்சிருக்கு. இந்த ஒரு அதிர்ஷ்டசாலி நிலையில சந்தோஷத்துல இருப்போம். நன்றி பாபா. ஓம் சாந்தி.